ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெருசாக இன்ட்ரோ வேணால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங். ஓகேவா? இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா நல்லா எப்படி சொல்லுதுன்னா லைக் டீப் லவ் இன்னும் நல்லா இருக்குமே. ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டீப் ஸ்லீப். சீனியா, ஐ லவ் யூ சீனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்துலேருந்து முழிச்சு உட்காரான். அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். இத்தனை வருஷம் ஆகி அந்த குரல் மட்டும் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஜங்குக், ஏன்ச்சிட்டியாப்பா? அவங்க அம்மா தான் வந்திருப்பாங்க. ஏன்ச்சிட்டம்மா? சரி கிளம்பலாமா? எங்க? உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். மாம், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இதை பற்றி எந்த ஒரு இதுவும் என்கிட்ட கேட்காதீங்க, வச்சுக்காதீங்கன்ட்டு. திரும்ப திரும்ப ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஜங்குக் அப்படியே அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னப்பா சொல்கிற? இப்படியே போயிட்டு இருந்தா உனக்கு வயசாகிட்டே போகுது. உனக்கு கல்யாணம் பண்ணி எப்போனா பேர பிள்ளையெல்லாம் பார்த்து அந்த புள்ள எங்களை தாத்தா பாட்டின்னு கூப்பிடணுன்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்காதா? ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற? மாம், நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, எனக்கு இந்த கல்யாணத்துக்கு எதுக்குமே செட் ஆகாது. என்னை வற்புறுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க. போப்பா, ஓ இஷ்டம் இரு. நாங்கள் யார்? நாங்கள் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்காத. நானும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதா இல்லை. எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீயும் கேட்குறதா இல்லை. நான் கண்டிப்பாக சாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து, இங்கே பாரு ஜங்கோ, என் சாவுக்கு நீ தான் காரணம், இது யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே வந்து அறுக்கிறதுக்கு வராங்க. அம்மா, என்னம்மா லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த கத்தி கீழே போடுங்க. அப்போ நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? பிளாக்மெயில் பண்ணுறியாம்மா? எப்படி வேணாச்சு வச்சுக்கோ ஜங்கோ. என்னால் இதுக்கப்புறம் உங்ககிட்ட சமாளிக்க முடியல ஜங்கோ. ப்ளீஸ் ஒத்துக்கோ ஜங்கோ. அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வேறு வழியே கிடையாது. ஸோ சரின்னு ஒத்துக்கிறான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கிளம்பிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அவன் அப்படியே உட்காந்துருக்கான். ஜங்கு, கிளம்பலையாப்பா? கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு சேடாகவும் ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து எல்லாமே காரில் போகிறாங்க. ஸோ கார் ஸ்ட்ரெயிட்டாக பொண்ணு வீட்டில் தான் போய் இறங்குது. ஜங்குக்கு வர மனசே கிடையாது. அவனை அப்புறம் அவங்க அப்பா அம்மா தான் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே எல்லாமே வரவேற்று வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாருமே ஜங்குக், அவங்க அப்பா அம்மா 3 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க சேரில். இங்கே பொண்ணு வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்காங்க. இதுதான் மாப்பிள்ளை, நம்ம சொன்ன மாதிரியே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மந்தி, சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சுக்கலாம். இன்னும் 3 நாள்லே கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். மாப்பிள்ளைக்கு அவனுக்கு சம்மந்தம் தான் அப்படின்றாங்க. அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க நான் பொண்ணை வர சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே பொண்ணு வராங்க. எஸ், அது நீங்கள் தான். நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே சொல்லலை, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. இதுதான் பொண்ணு, பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. எல்லாருமே இது பண்ணுறாங்க, பார்க்குறாங்க அவங்க அம்மா அப்பா. லைக் ஜங்குக் மட்டும் பார்க்கவே இல்லை. ஜங்குக், டேய் ஜங்குக், என்னம்மா பொண்ணு வந்திருக்கா பாரு, அதுதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல, அப்புறம் என்ன பாருடா. அதுக்கப்புறம் அப்படியே அவன் பார்க்குறான். பார்த்துட்டு எதுவுமே பேசலை. நீங்களுமே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு குனிஞ்சிருப்பான், அவன் பார்த்துருக்க மாட்டான். ஸோ ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே
அடுத்தது பேசலாம் அப்படின்றாங்க. பொண்ணுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. நீங்களுமே சரின்னு தலையாட்டுறீங்க. எதுவுமே வந்து லைக் எனக்கு பிடிக்கல அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்ல. ஆம், ஒயன் சொல்லுங்க ஆன்ட்டி. உங்க அப்பா, அம்மா ஏதாவது வற்புறுத்துனாங்களாம்மா? இல்ல ஆன்ட்டி. உனக்கு ஓகே தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுல? எனக்கு ஓகே தான் ஆன்ட்டி. அப்படியே ஜங்குக் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒரு 3 டேஸ் ஃபுல்லாக செம்ம வேலை இருந்திருக்கும். இங்கே எல்லாமே இந்த கரெக்டாக அந்த மேரேஜ் டே. ஸோ எல்லாருமே ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த பிளேஸு. ஸோ இங்கே ஜங்குக் வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவன் செம்மையாக இருக்கான். என்ன வீல் சேரில் இருந்தாலும் சரி அவன் அழகு குறையவே இல்லை. அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ அந்த வீல் சேர் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு போகுது. லைக் அந்த மெயினான ஒரு மண்டபம் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் நிற்கிறான். ஐ மீன் நிற்கிறான்னா அந்த வீல் சேர் நிற்கிது. ஓகேவா? ஸோ இங்கே லைக் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் எப்போ வருவீங்கன்ட்டு. ஸோ உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த ஒயிட் கவுனில். அவன் கொஞ்ச நேரம் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகிட்டு அப்படியே அவன் குனிஞ்சிடுறான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு அழகான க்யூட்டான ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நடந்து வரீங்க. அந்த இருக்க எல்லாமே பார்த்துட்டு அழகா இருக்கல்ல பொண்ணு, அழகா இருக்கல்ல பொண்ணு, ஏற்ற மேட்ச் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கல. நீ பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஜங்கு கிட்ட நின்றுக்கிறீங்க. ஸோ அவங்க அப்பா ஜங்கு கையை பிடிச்சி, இங்கே பாரு ஜங்கு, பொண்ணு நல்லா பார்த்துக்கோப்பா, உன்னை நம்பி தான் என் பொண்ணை அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசலை. ஸோ பவுஸ் எல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி இது பண்ணிவிட்டு லைக் இம்மை கிஸ் த பிரைடுன்றாங்க. ஜங்கு ஜஸ்ட் உங்கள் கையில் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ ரிங்கை போடுறான். ஸோ அழகாக அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த மேரேஜ் நடக்குது. அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு செகண்டு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல. ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்துட்டு லைக் அவன் காரில் போயிட்டான். நீங்கள் அப்படியே எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு பொறுமையாக தான் நீங்கள் கிளம்பி வரீங்க. நீங்கள் அவன் போனதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. சரி அவர் ஏதாவது டயர்டில் இருப்பாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock எல்லாருமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ எல்லாமே ஜங்குக் வீட்டில் தான் இருக்காங்க. உங்களை எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பணும்ல, ஸோ அந்த இதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் ரூமில் தான் இருக்கான். அவன் நார்மலாக ட்ரெஸ் மாற்றிட்டு ஸோ அவன் ரூமில் தான் உட்காந்துருக்கான். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பொறுமையாக அழகாக அந்த கதவை திறந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு வரீங்க. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே உங்களை அப்படியே கிண்டல் பண்ணிட்டே அனுப்புகிறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஐ டு ஐ கொஞ்சம் நேரம் பார்க்குறீங்க. நீங்கள் வந்தோடனே ஜங்குக் அப்படியே அமைதியாகிட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. ஸோ அந்த பால் இது இருக்குல்ல, ஸோ அங்கே வச்சுட்டு காலில் விழ போகிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லைங்க, இது சம்பிரதாயம், வேணான்னு சொல்கிறல்ல. ஓகேங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஸோ நின்றுட்டுருக்கீங்க. எதுக்கு நிற்கிற, உட்காரு. சரிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துறீங்க பக்கத்தில். எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? உன்னை தான் கேட்குறேன் ஒயன், எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? எதுவும் இல்லை ஜங்குக், உங்களை எனக்கு பிடிச்சிருந்தது. இதை பற்றிலாம் நான் கேட்கவே இல்லை. சரி விடு, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்? என்னை பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு. கொஞ்ச நாள்லே என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பார்க்குற? எனக்கு தெரியும் நீ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. ஏன்னா எத்தனையோ பொண்ணுங்க வந்திருக்காங்க. எல்லாமே நான் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பாதியிலே எல்லாம் கிளம்பி போயிருப்பாருங்க. சில நேரத்தில் அவங்க அப்பா அம்மா வற்புறுத்தி காசுக்காக கல்யாணம் வரையும் வந்து நிறைய நாள் நின்று இருக்கு. நீ மைட் பி என் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். எனக்கு நல்லாவே அது தெரியும். சரி சொல்லு, உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு. எவ்வளோவா இருந்தாலும் நான் தரேன். ஜங்கு, உங்கள் காசுக்காக நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணல. ஒயன், இப்படி இன்னசென்ட்டாக பேசி தயவு செஞ்சு நடிக்காத. உண்மை என்னன்னு தெரிய வந்துச்சுன்னா என்னை விட மோசமான ஆள் யாருமே இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரமாகவே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீ நினைக்கிற மாதிரி
நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வரலனாலும் நீ நினைக்கிற மாதிரி என்னால் எந்த ஒரு சுகத்தையும் தர முடியாது. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் மீ. காட் இட் வயன்? எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். ஜாங்கு, நீங்கள் அப்படியே கை பிடிக்கிறீங்க. என்ன? அதுக்காக ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணல. உங்களை எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். வயன், இந்த மாதிரி 1000 டைலாக் நான் பார்த்துட்டேன். ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். போய் தூங்கு. அதுக்கப்புறம் அவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டான். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவனை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு, நான் அந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவனே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே அந்த பக்கம் படுத்துட்டீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, பிறந்து படுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு தான் தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். நீங்கள் ஒரு 6 o'clockலாம் எழுந்துட்டீங்க. ஜங்குக்கு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி, அவர் காஃபி போட்டு வருவோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. வெளில வந்து பார்த்தா ஜங்குக்கு ஏஞ்சி உட்காந்துருக்கான். என்னங்க, ஏஞ்சிட்டிங்களா? ம், நான் போய் காஃபி போட்டு வரேன். எதுக்கு? எதுவும் வேணாம். இல்லை, காஃபி, எனக்கு காஃபிலாம் பிடிக்காது. இல்லையே, அத்தை சொன்னாங்களே உங்களுக்கு காஃபி பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் 3 டைம் காஃபி குடிப்பீங்கன்னு சொன்னாங்க. அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். காஃபி பிடிச்சிது, இப்போ பிடிக்கல, உன் வேலை என்னமோ பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவன் அப்படியே உட்காந்துருக்கான். சரி, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காஃபி போடுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு காஃபி போடுறீங்க. உங்கள் அத்தையும் வந்துட்டாங்க. வயன், பரவாயில்லையம்மா, நேரத்தோட ஏஞ்சி வந்துட்டேன். அத்தை, இல்லை அவருக்கு காஃபி பிடிக்கும் இல்லை? பிடிக்குமே, நான் தான் சொன்னேன் நேற்று. இல்லை, அவர் பிடிக்காதுன்றாரு. வயன், நான் சொல்லியிருக்கேன்ல அவனை பற்றி. அவன் கொஞ்சம் கோவம். இந்த மாதிரி நிலமையில எந்த பொண்ணு கட்டிப்பான்ட்டு. அவன் நல்ல மனசு அவனுக்கு புரியல, போக போக புரிஞ்சுப்பான். இப்போ போய் கொடு அப்படின்றாங்க. ஸோ காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே மாடிக்க போகிறீங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்கான் ஏதாவது சொல்லுவானுன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக மாடிக்கு ஏறி போகிறீங்க. போய் கதவை ஓப்பன் பண்ணால் ஜங்கு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். எங்கள் பெட் காஃபி அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வந்துக்கிறீங்க. நான் தான் சொன்னேன்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. எதுக்கு நீ திரும்ப திரும்ப எனக்கு பிடிக்காதே செஞ்சிட்ருக்க? எல்லாம் உங்கள் டே காஃபி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகாதுன்னு அத்தை சொன்னாங்க. தயவு செஞ்சு மூஞ்சில் முழிக்காத, இங்கே எடுத்து போ. நீங்கள் எதுவுமே பேசலை, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அங்கே வந்து போகிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவன் ஃபோனை பார்த்துட்ருக்கான். அப்புறம் நீங்கள் போட்டு வச்ச காஃபியும் பார்க்குறான். அவன் உண்மையிலுமே அவனுக்கு வந்து காஃபி குடிக்காமல் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த காஃபி டேஸ்ட் பண்ணுறான், அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் குடிச்சிட்டு சரி நம்ம போய் குளிப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைக் அவன் அந்த வீல் சேர் இருக்குல்ல அதை பார்க்குறான். வீல் சேர் பார்த்தா அது லைக் எப்படி சொல்லுறதுன்னா, இவன் ரைட் சைடு இருக்கானா லெஃப்ட் சைடு ஓரத்தில் இருக்குது. யார் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சா? மா மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்ருக்கான். என்னங்க, சொல்லுங்க. அம்மா எங்க? அத்தை குளிக்கிறாங்க. அந்த வீல் சேர் எதுக்கு அங்கே எடுத்துகிட்டு போய் வச்ச? இல்லைங்க, பெருக்குண்ண. உனக்கு என்ன, நான் வச்சேன்னா ஒரு பொருள் அங்கே இருக்கட்டும், உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதா, புரியுதா? சரிங்க, சாரி. அதை எடுத்துருவா. அதுக்கப்புறம் லைக் தள்ளிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. இனிமேலும் உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத. சரிங்க. அதுக்கப்புறம் அவன் சேரை இழுத்து போட்டு ஏற பார்க்குறான். லைட்டாக கை ஸ்லிப் ஆகுது, விழ போகிறான். எனக்கு நீங்கள் டக்குன்னு பிடிச்சிடுறீங்க. ஒரு மாதிரி அவன் ஹார்ட் அப்படி பீட் ஆகுது. அப்படியே அவங்க ஐ டு ஐ பார்க்குறான். எங்கே பார்த்து கீழே விழுந்துட போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயத்திலே அவனை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க. இதெல்லாம் சகஜம்தான், எதுக்கு இப்படி பதற? எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லைங்க, பார்த்து அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் போகிறதுக்கு போகிறான்.
நீங்கள் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போக பார்க்குறீங்க. அவருக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கதவு கிட்டேருந்து பார்க்குறீங்க. ஸோ அவன் ஆக்சுவலாக டவல் எடுத்துகிட்டு வந்து மறந்துருப்பான். ஐயோ! டவல் எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வரதுக்கு பார்க்குறான். நீங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் நீ கீழே போகலையா? இல்லைங்க, எதாவது ஹெல்ப் வேணும்னா அந்த டவல் எடுத்து கொடு. அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறீங்க. எங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். இங்கேருந்து போ. இல்லைங்க போன்னு சொன்னேன். சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அத்தை ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்களும் சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் பண்ணிகிட்ருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேட்குது. ஒயன் போய் மாடியில் போய் பாரு. சரிங்க அத்தை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. பார்த்தா ஏதோ சவுண்டு லைக் வேகமாக விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும். பார்த்தா லைக் அது வந்து சர்வலாக இருக்கும். அந்த வீல் சேர் இது பண்ணுறது. யாராவது அவன் குளிச்சுட்டு வந்தாலும் ஹெல்ப் பண்ணணும். ஸோ லைக் அவன் மேலே அந்த சர்வலில் ஏற்ற ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் அவன் குளிக்க போனது நீங்கள் சொல்லவே இல்லை அவங்க அம்மாக்கிட்டேயும். அவங்க அம்மாவே இதை கேட்கல. சரி ஹெல்ப்பு கேட்டால் நீங்கள் தான் வருவீங்கன்னு தெரியும். அது அவனுக்கு பிடிக்கல. ஸோ அவனே ட்ரை பண்ணியிருப்பான் அந்த மேடில் ஏற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் விழுந்துட்டான் அவன். நீங்கள் பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. என்னங்க என்னங்க அப்படி சொல்லிட்டு ஓடி போய் அவனை போய் தூக்க போகிறீங்க. நீ எதுக்கு வந்த? அம்மா வர சொல்லு. என்னங்க பரவாயில்லைங்க, நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அவன் டவல் மட்டும் தான் போட்டிருக்கான். ஓகேவா, கட்டியிருக்கான். ஸோ வயன் இங்கேருந்து போய் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கேருந்து கிளம்பு. எனக்கு ப்ளீஸுங்க. ஐயோ நெத்தியில் அடிபட்டு ரத்தம் வருதுங்க. இருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிடிக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிட்டாக இருப்பான்ல. அதுக்கப்புறம் அவங்க அத்தையை வர சொல்கிறீங்க. ஸோ அவங்க அத்தையும் நீங்களும் தான் அந்த வீல் சேர் லைட்டாக மேலே ஏற்றி அவனை உட்கார வச்சு ஸோ தள்ளிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. பார்த்தா அந்த கட்டு நெத்தியில் கட்டாயிடுச்சு. உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நான் போய் அத்தை டின்ச்சர் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. அவங்க பார்த்துட்டு ஜங்கு கூப்பிட்ருக்கலாம்ல. இல்லைம்மா, உங்களை கூப்பிட்டா அவள் தான் வருவா. அவள் உன் பொண்டாட்டிடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. இல்லைம்மா, எனக்கு எதுவும் பிடிக்கல. ஜங்கு நீயே புரிஞ்சுப்ப. அது வரையும் அவளை எதுவும் காயப்படுத்துறாத. அவள் ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு, புரியுதா? அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் போய் டின்ச்சர் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த காயத்தில் வைக்கிறீங்க. அப்படின்றான். சாரிங்க, சாரி, வலிக்குதா? அப்படி சொல்லிட்டு முறைக்கிறான். அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு ஜங்கு அப்படியே அமைதியாகிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை வைக்கிறீங்க. அவனுக்கு எரியுது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கான். லைட்டாக கண்ணே கலங்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அது எரிச்சல் இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் அதை இது பண்ணிவிட்டு ஆயில்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேண்டேட் போட்டு விட்றீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம போயிருக்கக்கூடாதோ கீழே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. ஏங்க ரொம்ப வலிக்குதா? வலிக்காமல் என்ன இனிக்குமா? சாரிங்க, நீங்கள் சொல்லியிருந்தாலும் நான் இங்கே இருந்திருக்கணும். என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? எனக்கு தானே அடிபட்டுச்சு, உனக்கு அடிபட்டுச்சு. எனக்கு அடிபட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அடிக்கப்படும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. வயன் இந்த ஆக்டிங்லாம் வேணாம் வயன். எனக்கு எப்படி கட்டுப்பாகுது. நான் சாப்பிட்டா உனக்கு பசி ஆறிடும், எனக்கு அடிப்பட்டால் உனக்கு வலிக்கும். இந்த மாதிரி கிரிஞ்சான டைலாக்லாம் வேணாம், புரியுதா? உனக்கு என்ன காசு தானே வேணும், கொஞ்ச நாளில் ரெடி பண்ணி தரேன். சொன்ன மாதிரி டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் என்னால் முடியாது ஜங்கு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டீங்க. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. எவ்வளோ நாள் நீ நடிக்கிறான்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் திரும்ப வரீங்க. இப்போ எதுக்கு வந்த? இல்லைங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு. அவன் அமைதியாகிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. இருங்க நான் போட்டு விட்றேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போடுறீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் போடுறேன், எனக்கு கை நல்லா தான் இருக்குது. இல்லை பரவாயில்ல நான் போடுறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டு விட்றீங்க. ஸோ பேண்ட்டும் அப்படியே போட ட்ரை பண்ணுறீங்க. என்ன பண்ணுற? இங்கே பார், என் கை நல்லா இருக்குல்ல, நான் போட்டுக்கிறேன்.
அப்படி சொல்லிட்டு பேண்ட்டை வாங்கிட்டு அவன் அப்படியே போட்டு ட்ரை பண்ணுறான். அவனால தான் ஹிப்லாம் மூவ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து இடுப்பு கீழேருந்து எதுவுமே மூவ் பண்ண முடியாது. பார்ட்ஸ் எதுவுமே கை, கால் எதுவுமே கால் எதுவும் மூவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்படியே அவனால் எதுவுமே பண்ண முடியாது உட்காந்துருக்கான். இருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக லே டவுன் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே லே டவுன் ஆகுறான். நீங்கள் அப்படியே இழுத்து ஸோ அப்படியே பேண்ட்டு ஹிப்பில் போடுறீங்க. அவன் அதுக்கப்புறம் பட்டன் போட்டு ஜிப் போட்டுக்கிறான். ஓகேவா? தேங்க்யூ. எதுக்கு? ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஒரு கர்ட்டஸி எனக்கு தெரியும். அதான் எனக்கு பசிக்குது. அம்மாவை ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு வர சொல்லு. இல்லைங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். சொன்னதை செய்றியா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட சொல்லி ஃபுட் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இல்லை அவன் கீழே வரட்டும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இட்டுட்டு வராங்க அவனை கீழே. நீங்கள் பார்க்குறீங்க அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். என்னதான் திட்டினாலும் சரி அவன் அவ்வளோ க்யூட்டாக இருப்பான். அமைதியாக இருப்பான்ல, ஸோ அப்படியே க்யூட்டாக இருப்பான். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. வயன் போய் சாப்பாடு எடுத்து வைமா அப்படின்றாங்க. நீங்கள் ஸ்டில் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களை பார்க்கல. வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக ஆட்டுறாங்க. அத்தை சாப்பாடு எடுத்து வைமா, புருஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அத்தை நீங்கள் வேற அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. மா எங்க தோசை எங்க? என்னங்க உங்களுக்கு தோசை பிடிக்குமா? நான் வேணா செய்வா? இதுக்கப்புறம் செய்ய போறியா? ஒன்றும் தேவையில்ல. மா என்ன இருக்குது இன்னைக்கு ராமியான் பொங்கல் செஞ்சேன்டா, உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோ, இல்லைனா இரு நான் போய் தோசை செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா அதே கொடு, கொஞ்சம் மட்டும் சாப்பிட்றேன், எனக்கு ராமியான் வேணாம் அப்படின்றான். ஸோ அப்படியே கொஞ்சம் மட்டும் அந்த பொங்கல் சாப்பிட்றான். மா இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் நல்லா இருக்காடா? நல்லா இருக்கு அப்படின்றான். நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க, ஆனால் வெளில காட்டிக்கல. நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆக்சுவலாக அது நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அவங்க அத்தைக்கிட்ட, நான் பண்ணேன்னு சொல்லாத. ஏன்னா வந்து சொன்னாங்க லைக் அவனுக்கு கடுப்பாகும்ல, ஸோ அதனால எதுவுமே சொல்ல. இல்லைடா இன்னைக்கு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா, இந்த மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு போயிடுறீங்க. ஐயோ அவருக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணதை அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப தான் நீ முன்னாடி சிரிக்கிறது பின்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிண்டல் பண்ணுறாங்க. அத்தை நீங்கள் வேறு அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. டேய் இல்லடி அவனுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன பிடிக்கும்னு சொன்னாங்க. ஓகே அத்தை, இதை நான் நைட்டு பண்ணிடுறேன். அவர் ஆஃபீஸ் எதாவது போவாரா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவான் அப்படின்றாங்க. ஸோ அவன் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புறான். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிடா வயன்கிட்ட சொல்லிட்டு போ. மா சொல்லிட்டு போடா. வயன் ஆஃபீஸ்க்கு போகிறேன். சரிங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்கள்ல, ஸோ லைட்டாக அவன் இருந்து லைட்டாக சொல்ல முடியாது, நல்லாவே ரிச் தான். ஸோ பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அவனை காரில் இட்டு ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்கு போயாச்சு. இந்த வீல் சேரில் போகும்போதே குட் மார்னிங் சார்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் எழுந்து அவ்வளோ மரியாதையாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸில் உட்காந்துட்டு உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். எதுக்கு அவள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ஒன்றா பதறத்த அப்படி இப்படின்னு. ஜங்கோ இதுக்கெல்லாம் நீ முயங்காத. இவ்வளோ மற்ற பொண்ணுங்களை மாதிரி தான் காசுக்காக மட்டும்தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பா. ஏன்னா இப்படி இருக்கு என்ன போய் எவ்வளோது கல்யாணம் பண்ணிப்பாளா? டீனா. எஸ் சார். இன்றைக்கி என்ன மீட்டிங்ஸ்லாம் இருக்குது? சார் இன்றைக்கி மிஸ்டர் கிம்மோட மீட்டிங் இருக்குது, தென் சாய், தென் ஜாக்சனோட. ஓகே சார். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஏதோ சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு எழுதிட்டு அங்கே எடுத்து போகிறான். கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் நடக்குது. ஸோ ஜங்குக் நல்லாவே அவனுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ டீனாவும் ஹெல்ப் பண்ணுறா. ஓகேவா? ஸோ இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே நீங்கள் தான் உங்கள் அத்தை கூட சமைச்சிக்கிட்டு ஜாலியாக உங்கள் அத்தை கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அத்தை அவரோட பழைய ஆல்பம் ஏதாவது இருக்கா அத்தை? ஏம்மா திடீர்னு? இல்லை அத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இருந்தால் காட்டுறீங்களா?
ம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அதில வந்து செம்மையா இருக்கான். அதில வந்து காலேஜ் படிச்சது, ஸ்கூல் படிச்சது எல்லா ஃபோட்டோவுமே இருக்கு. சூப்பரா இருக்கு ஜங்குக். அத பார்த்தவங்க கண்ணெல்லாம் கலங்குது. எப்படி இருக்காரு பார்த்தியா? கடவுளுக்கு ஏன் தான் இப்படி ஒருத்தவங்க நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு தெரியல. இவ்வளோ கஷ்டப்படுறாருல. எப்படி இருந்தவரு. இப்போ சின்ன சின்னதுக்கும் மற்றவங்களோட உதவி எதிர்பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. உங்கள் அத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கண் கலங்கி அழுதுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஜங்குக் எல்லாம் நல்லா தான் இருந்திருப்பான். அந்த ஃபோட்டோலாம் நல்லா தான் இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அத்தை அத்தை ஆ வயன் பார்த்துட்டியாம்மா? பார்த்துட்டேன் அத்தை. இதெல்லாம் நல்லா இருக்காரு. அவருக்கு எப்படி இப்படி? வயன் அதுவாம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜங்குக் வந்து நல்ல வேலையில் சிஓ பொசிஷனில் சூப்பரான ஒரு இதில் தான் இருந்திருப்பான். ஆக்சுவலாக அவங்க அப்பா அப்பப்போ ஊருக்கு போயிடுவார் ஓகேவா, பிஸ்னஸுக்காக. அவன் தான் நல்லாவே பார்த்துப்பான். அவ்வளோ ஒரு மரியாதை எல்லார் மேலேயும். அவங்களும் அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க ஜங்குக் மேலே. அவன் வந்தாலே அந்த டீலிங் கண்டிப்பாக ஓகேவாகிடும். ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக கம்பெனியை ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி சூப்பராக எல்லாமே பண்ணிகிட்ருப்பான். இங்கே அந்த மாதிரி தான் ஒரு நாள் இவனுக்கு வந்து ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருந்திருக்கும். அவன் வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, காலேஜ் முடிச்சு 1 இயர் ஆகுது ஓகேவா. ஸோ அவன் லைக் ஏதோ நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிருப்பான் காரில். அதுவும் வேகமாக அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்படி நடந்தது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவன் மட்டும் தான் தனியாக போயிருப்பான். அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் மரத்தில் மோதி இந்த மாதிரி ஆயிடுச்சுமா. அவனை கேட்டப்ப ஏதோ ஏதோ ஒரு குழந்த குறுக்கால வந்துருச்சுன்னு சொன்னான். அதை காப்பாற்ற போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கண் கலங்கி அழுகிறீங்க. வயன் நடந்தது நினச்சி ஒன்றும் பண்ண முடியாது வயன். எவ்வளோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பட் அவனோட வில்லிங்னஸ் இருந்தால் தான் அவனாக நினச்சா மட்டும்தான் இதுலேருந்து வெளிவர முடியும். டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவன் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இதுலேருந்து அவனால் நடக்க முடியும்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக் அதுக்கான ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டான். நானும் சொல்லிட்டேம்மா, இனிமேல் உன் கையில் தான் இருக்கு வயன். அவன் நல்லா பார்த்துக்கோ. கொஞ்சம் கோவக்காரன், ஆனால் ரொம்ப நல்ல பையம்மா. நல்லா பார்த்துக்கோ வயன். உன்னை நம்பி தான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ அப்படியே பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோவில் காலேஜ் ஃபோட்டோவில் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். அந்த ஃபோட்டோ அப்படியே லைக் அப்படியே விரல் வச்சு அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அந்த ஒரு ஃபீல் ஆகுது அவங்க நின்னது அந்த மாதிரி. மிஸ் யூ ஜங்குக், மிஸ் யூ. நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்து வச்சிடுறீங்க. நீங்கள் உங்கள் லக்கேஜ்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கிட்டு ரொம்ப நேரம் ஆகுது அதை அடுக்கி வைக்கிறதுக்கு. ஸோ ஜங்குக்கோட துணிலாம் கீழே எடுத்து வச்சுட்டு உங்கள் துணிலாம் மேலே எடுத்து வைக்கிறீங்க அந்த கபோர்டில். எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அப்படியே உட்காருங்க. அப்போ தான் அந்த டைரி பார்க்குறீங்க. இது ஒரு மாதிரி ஒரு அவ்வளோ ஹாப்பி அந்த டைரியை பார்க்கும்போது. இது எங்கே வைக்கிறது, சரி மேலே வைப்போம் அப்படி சொல்லிட்டு இந்த பீரோ மேலே வச்சிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு பார்க்க மாட்டான்ல, ஸோ அதனால் அங்கேயே வச்சிடுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அப்போ ஜங்குக் அங்கேருந்து வரான். கொஞ்சம் டயர்டாக தான் வருது புள்ள. என்னங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி வரீங்க. அதுக்கப்புறம் பேகை வாங்கிட்டு, என்னங்க நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க. இல்லை நான் வரேன் அப்படி சொல்கிறேங்க. எதுக்கு? இல்லை மார்னிங்கே இப்போ காயம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஓகே தான், நானே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் அந்த இடத்த சரி பண்ண சொல்லிட்டேன். ஓகேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா க்யூட்டாக இருக்கான். ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர் எப்படி சொல்கிறதுனா பைஜாமா மாதிரி ஓகேவா. ஸோ அதை போட்டு வரான். நீங்கள் பார்த்துட்டு க்யூட்டாக சிரிக்கிறீங்க. நான் என்ன அவ்வளோ காமெடியாவாக இருக்கேன்? இல்லைங்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஸோ சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலிக்குதுன்னாங்க, அதான் கால் அமுக்கி விட்டேன், அவங்க தூங்கிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஸோ ஜங்குக்கு அப்படியே உட்காந்து சாப்பிட்றான்.
எதுவுமே சொல்லல. காலைல சொல்லியிருப்பான்ல, இப்ப எதுவுமே சொல்லவே இல்ல. "என்னங்க சாப்பாடு இப்படி இருக்கு?" சொல்லவே இல்ல. ம். நீங்க அதுவே பெரிய காம்ப்ளிமெண்ட்டா எடுத்துக்கிறீங்க. அதாவது சொன்னானே, இல்லன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டா ஸ்மைல் பண்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு, "நீ சாப்பிடலையா?" "இல்லங்க, சாப்பிடணும்." "ம். சரி ஓகே. உட்காந்து சாப்பிடு." "இல்லங்க நீங்க சாப்பிடுன்னு சொன்னேன்." அப்புறம் நீங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிடும்போது அவனையே தான் பார்க்குறீங்க. அவன் பார்க்கும்போது நீங்க கீழ குனிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவனுக்கும் தெரியுது. அவன் ஆனா அத காட்டிக்கல. ஸோ சாப்பிட்டுட்டு, "சரி போயிட்டு தூங்கலாமா?" இருங்க நான் இது பாத்திரம்லாம் கழுவிட்டு வரேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." "எது நீங்களா? ஏன்? நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா?" "இல்ல நீங்க எப்படி?" "சொல்றேன்ல." "சரிங்க." அப்படி சொல்லிட்டு நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஜாமானும் எடுத்து போடுறீங்க. அவன் உட்காந்துட்டு ஆக்சுவலா அவனோட சைஸுக்கு இருக்கு. உட்காந்தா அந்த சேர் உட்காந்து கழுவுற மாதிரி அந்த ஒரு இதற்கு தான் இருக்கு. ஸோ அவன் அப்படியே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பண்ணி போட்டுட்ருக்கான். "இந்த வேலை நீங்க பார்ப்பீங்களா?" "அது எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்பப்போ." "இப்போ இவ்ளோ இவ்ளோ ஜாமான் நீ தானே கழுவணும். ஸோ அதான் ஹெல்ப் பண்றேன். அதுக்காக நீ அத ஒண்ணும் பெருசா எடுத்துக்க தேவையில்ல." அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ஜாமான் கழுவிட்டு இருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் சேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு, ஸோ நீங்க தான் அவன தள்ளிட்டு போறீங்க. இந்த பக்கம் கொஞ்சம் சர்வலா இருக்கும். மேலே ஏறுற மாதிரி. இப்போ 2 பேரும் உள்ள போயாச்சு. "என்னங்க லைட் ஆஃப் பண்றவா?" "ம்." அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே படுக்குறான். இவள இவன் கிட்ட வரும்போதெல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னே தெரியல. தூரமாவே வச்சிருக்கணும் இவள. ம். இவ ஏதோ பண்றா. எனக்கு என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவன் யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டான். டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். மார்னிங் தான். நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு எழுந்துறீங்களா? நீங்க ஜங்குக் உங்க பக்கம் திரும்பி படுத்திருக்கான். அப்படியே முடியெல்லாம் அப்படியே ஸ்லீப்பியா லைக் அந்த கலைஞ்சது அப்படி இருக்கும். அந்த ஸ்லீப்பி ஃபேஸில் அழகா முடியெல்லாம் அங்கங்கே கலைஞ்சி அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். நீங்க அப்படியே கண் முழிச்சோன்னே பார்க்குறீங்க. இந்த ஃபேஸை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் எங்கே இருக்க? இன்னைக்கு தான் முகத்தை முழுசாக பார்க்கறதுக்கே வாய்ப்பு கிடைச்சிது. எத்தனை நாள் கனவு தெரியுமா? எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா? என்ன சொல்கிறதுனே தெரில. என் லவ் நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறேன்னே தெரில ஜங்கோ. நீங்கள் அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன் என்ன பண்ணுற அவருக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். இருந்தாலும் என்ன தூக்கிட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்க லிப்ஸில் போய் கிஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு அவன் கண் முடிச்சிட்டான். என்ன? ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு மூஞ்ச கிட்ட வந்து காட்டுற? ஒன்றும் இல்லை. ஏஞ்சி போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஏஞ்சி பாத்ரூம்குள்ளே ஓடிட்டீங்க. என்ன அவள் பண்ணா அப்படி சொல்லிட்டு அவனுக்கே ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அவனும் தூங்கிட்டான். நீங்கள் அப்படியே அவன் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்புறம் குளிச்சுட்டு வந்து ஆக்சுவலாக ட்ரெஸ் எடுக்காமல் ஓடிருப்பீங்கள்ல, டவல் மட்டும்தான் அந்த ஓரத்தில் இருக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போயிருப்பீங்க. குளிச்சுட்டு வந்து அந்த டவலோடு அப்படியே வெளில வரீங்க. தூங்கிட்டு இருக்காரா முடிச்சிட்ருக்காரா? தூங்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க. இந்த மனுஷன் கொஞ்சமாவது லவ்வை காட்டுறாரா? இப்போ பார்த்தாலும் எரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்காரு. என்னதான் சொல்கிறதுனே தெரில. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க. ஸோ ட்ரெஸ் எடுக்கும் போதே டக்குன்னு எப்படி சொல்கிறதுனா லைட்டாக தான் கட்டியிருப்பீங்க அந்த இது. அப்படியே அவந்து வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பயந்துடுறீங்க டக்குன்னு. ஐயோ ஒரு பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு ஜங்குக் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் டக்குன்னு அந்த டவல் எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஜங்குக் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு அப்படியே கையை அவன் தலைக்கு வச்சுட்டு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காக பார்த்துட்ருப்பான். ஆக்சுவலாக நீங்கள் டவல் அந்த வெளில வந்திருப்பீங்களா, அந்த டோர் ஓப்பன் சவுண்ட்லேயே அவன் முழிச்சிருப்பான். இப்போ நீங்கள் அதெல்லாம் விழுந்தது எல்லாமே தூங்குறன்ற பேர்லாம் டக்குன்னு பார்த்துருப்பான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹார்ட் பீட் அப்படியே அடிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஐயோ அவர் தூங்கிட்டு தானே இருந்தார், நீ எதுவும் யோசிக்காதவன், அவர் தூங்கிட்டு தான் இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே
ட்ரெஸ் மாற்றிட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. அப்போ தான் ஜங்குக் பொறுமையாக எழுந்துறான். நல்ல வேலை இப்போ தான் எழுந்துறாரு. எதுவும் நினச்சிக்காதடி. அவரும் எதுவும் நினச்சிக்க மாட்டார். என்னங்க இப்போ தான் எழுந்துறீங்களா? ஆமாம், இப்போ தான் எழுந்துறேன். காஃபி கிடைக்குமா? ஆ கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு எடுக்கிறீங்க காஃபி. இவ்வளோ ஜங்குக் கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங்ஸ். இவெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆக மாட்டான். வேணுங்கன்னு இதெல்லாம் பண்ணுறான். நான் தூங்குறேன்னா இல்லையானே கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி டவலை வேணுங்கன்னு அவுத்துறான். ஷீப் கேர்ள் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் காஃபி எடுத்து வந்து குடிக்கிறீங்க. ஸோ அவன் காஃபி குடிச்சிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஏதாவது வேணுமாங்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஸோ அவன் அப்படியே குளிக்கிறதுக்கு போகிறான். நீங்கள் அப்படியே நைஸாக கீழே ஓடிடுறீங்க. உண்மை ஷையாக வந்து ஒரு வேளை அவன் பார்த்துருந்தானே என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நைட்டு தான் ஜங்குக் வந்து அவன் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு உங்களை தான் தேடிட்டுருக்கான். எங்கே இவ்வளோ காணோம்? கேட்டானே ஓடி வந்துடுவாளே, ஆளை காணாமே அப்படி சொல்லிட்டு அவன் சுற்றி பார்த்துட்டு அப்படியே எதுவுமே இப்போ தெரியாத மாதிரி கேஷுவலாக போயிட்டுருக்கான். அவங்க அம்மா இப்போ சீக்கிரமாக தூங்கிடுறாங்க போல். அவங்க தூங்கிட்டாங்க. அப்படியே போயிட்டு அவன் அவங்க 2 பேர் ரூம் இருக்குல்ல, அவங்க 2 பேர் ரூம். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அந்த ஓரமாக நின்றுட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பேக் சைடு தான் தெரியுது. இவன் லைட்டுக்கிட்ட எதுவும் போடாமல் இப்படி நின்றுட்டுருக்கா பேய் மாதிரி அப்படி சொல்லிட்டு. ஒயன் என்ன பண்ணுற? அப்படின்ற மாதிரி தான் சொன்ன கேட்குது. இவன் எப்படி பண்ணிகிட்ருக்கா? ஏய் இந்த பக்கம் திரும்படி, என்ன பண்ணிகிட்ருக்க? அப்படி சொல்லிட்டு இந்த சவுண்ட் தான் கேட்டுட்ருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு லைட்டை போட்டு அவன் செம்ம பயமாக இருக்குது. ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கான் அந்த சேரை. நீங்கள் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. அவன் இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வருது அப்படி சொல்லிட்டு இப்படியே தான் இருக்கீங்க. ஒயன் இப்போ திரும்ப போறியா இல்லையா? செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. அப்படியே நீங்கள் பயத்தில் அப்படியே பொறுமையாக திரும்புறீங்க. பார்த்தா இந்த பக்கம் ஒரு கோணு, இந்த பக்கம் ஒரு கோணு. உங்கள் கை இப்படி மடக்கி வச்சுருக்கீங்க. அந்த 2 பக்கமுமே கப் ஐஸு. ஸோ இந்த பக்கம் வந்து அந்த பால் ஐஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வச்சுட்டு இருக்கீங்க. ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அது அது வந்து என்ன? ஐஸ்கிரீம். இதுக்கு இத்தனை வயசு தின்னுட்டுருக்க? அது இப்படி வந்து பேய் மாதிரி. இல்லைங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடணும் கிரேவிங்ஸாக இருந்துச்சா, ஐஸ்கிரீம்கார் போனார், அதான். அதுக்கு நீ இத்தனை ஐஸ்கிரீமா சாப்பிடுவ? உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா யார் பார்த்துப்பா எங்கள் அம்மாவை? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. 1 சாப்பிட்லாம், 2 சாப்பிட்லாம், அதுதான் லிமிட். இத்தனை வாங்கி தின்னுட்டுருக்க, சுத்தம் ஐஸ்கிரீமே பார்க்காத மாதிரி. அறிவில்லை உனக்கு? சின்ன பிள்ளையா நீனு? இல்லை ஜங்குக், எனக்கு ஆசையாக இருந்துச்சா, அதான். இதையும் பண்ணி தொலை அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே போய் படுத்துடுறான். நீங்கள் பார்த்துட்டு அந்த ஐஸ்கிரீம் வச்சுருந்தீங்கல்ல, கிட்டத்தட்ட 5 வச்சுருப்பீங்க. 5 ஐஸ்கிரீமை தின்னுட்டு தான் படுக்கிறீங்க. அவன் பார்த்துட்டு இது திருந்தாதுடான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துறான். இப்படியே வந்து ஒரு 3 மணி ஆகியிருக்கும். நீங்கள் பார்த்தா தும்ப ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு மாதிரி. ஆச்சு 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 அப்படி சொல்லிட்டு தும்பிக்கிட்டே இருக்கீங்க. அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் மூக்கு துடைச்சிக்கிட்டே அப்படியே படுத்துருக்கீங்க. அப்பவே சொன்னேன், கேட்டா தானே? ஒயன் சொல்லுங்க. ஆச்சு சொல்லுங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன தும்பிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல, அதுதான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல, அதான் சளி பிடிச்சிக்கிச்சு. நான் தான் சொன்னேன்ல சாப்பிடாதேன்னு. இப்போ நீ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க நீ. சாரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாவமாக வச்சுக்கிறீங்க மூஞ்ச. அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே அந்த ட்ராவர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி இது டேப்லெட் எடுத்து கொடுக்குறான். என்னங்க இது? பூச்சி மருந்து. டேப்லெட்டு, இதை போட்டு தூங்கு. சரிங்க. ஆச்சு. இங்கே தும்பி என் மேலே தும்பி எனக்கு தான் உடம்பு சரியாமல் போயிட போகுது. அதை பக்கம் திரும்பி பாடு.
மாத்திரையை போட்டு அப்படின்றான். ஸோ நீங்கள் மாத்திரையை போட்டு பாவப்பட்டு குழந்த மாதிரி அந்த பக்கம் திரும்பி படுத்துறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் நல்லா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க போல். காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கிறான். செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இன்னும் எழுந்தல. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு ஷப்பா ஜங்குக் உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டே அப்படியே போகிறான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு. அவனுக்கு மனசே கேட்கல. இந்நேரம் நீங்கள் ஏஞ்சிருப்பீங்கள்ல. ஸோ அப்படியே அவன் உங்கள் கிட்ட வந்து பார்க்குறான். அப்படியே ஃபீவராக இருக்குது. அப்போவே சொன்னேன், மாம் மாம் ஆ என்னப்பா ஜங்குக், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லைம்மா, அவளை பாருங்க, அவளுக்கு உடம்பு சரியாக மாதிரி இருக்குது. தொட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஃபீவராக இருக்குது. ஆமாண்டா, என்னாச்சு அவளுக்கு? நான் நேற்று வர சீக்கிரமாக தூங்கிட்டேன். என்னாச்சு அவளுக்கு? இல்லைம்மா, ஐஸ்கிரீம் நேற்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் வேணான்னு சொன்னேன். 5 ஐஸ்கிரீம் தின்னா. இது 5 ஐஸ்கிரீமா? இவளா வயன் வயன் அத்தை சொல்லுங்க அத்தை. மணி எத்தனை? போய் காஃபி போடவா? வயன் ஏன் 5 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்? இல்லை அத்தை, எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதான் சாப்பிட்டேன். ரொம்ப நாள் கழித்து சாப்பிடும், கோல்டாகிடுச்சு. சரி 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 இரு, ஹாஸ்பிட்டல் போகலாமா? வேணாம் அத்தை. சரி இரு, நம்ம ஃபேமிலி டாக்டரை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அங்கே வர்றது நம்ம ஜியோப் தான். டேய் எப்படி இருக்கா ஜங்கு? நல்லா இருக்கேன் ஹியூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? அம்மா வர சொல்லியிருந்தாங்க. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லை, என் ஒய்ஃப்க்கு. ஓ உன் ஒய்ஃப்? ஆமாம், இல்லை உனக்கு மேரேஜ் ஆனதே மறந்துட்டேன்டா. சாரிடா, ஒரு மீட்டிங்கில் வெளியூரில் மாட்டிக்கிட்டேன். இல்லைனா மேரேஜ் கண்டிப்பாக வந்திருப்பேன், சாரிடா அப்படின்றாங்க. பரவாயில்ல ஹியூ, இப்போ பாருங்களேன், அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்குது. ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டா. ஓ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹையாக தான் ஃபீவர் இருக்குது, நான் வந்து ட்ரிப்ஸ் போட்டு விட்றேன், தென் வந்து இன்ஜெக்ஷன் போடுறேன், இந்த மாத்திரையை மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, இன்ஜெக்ஷன் போடவும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சாப்பிடல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜியோப் கிளம்புறாரு. ஹியூங் என்ன சாப்பிட கொடுக்கலாம்? கஞ்சி கொடு, இல்லை லைக் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ரசம் அந்த மாதிரி ஏதாவது கொடு, மற்றபடி காரமான ஐட்டம்லாம் எதுவும் வேணான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜியோப் கிளம்புறாரு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு. அங்கேருந்து இப்போது உங்கள் அம்மா வராங்க கஞ்சி எடுத்துகிட்டு. மா ஊட்டி விட்றியா? எனக்கு என்ன வேலையா? உன் பொண்டாட்டி தானே, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. மா அப்படின்றான். கேட்கவே இல்லை, போயிட்டாங்க. போயிட்டு கதவை சாத்துறமா சாத்திட்டு அந்த ஓரத்துலேருந்து பார்க்குறாங்க, அந்த ஓட்ட வழியால். இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு பிடிச்ச மருமவ தானே, பார்த்துக்க வேண்டியது தானே. நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே பாவமாக படுத்துருக்கீங்க, கண்ணெல்லாம் கருவலையே உழுந்து போய். இவ்வளோ இப்போ நான் தான் பார்த்துக்கணுமா? ஓகேடா, இதோட கன்க்ளூஷனை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருக்கும், நிறையா ட்விஸ்டெல்லாம். கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து சீக்கிரமாக 1K போச்சுன்னா கண்டிப்பாக சூன் நெக்ஸ்ட்டு பார்ட் சீக்கிரமாக போடுறேன். மேபி நாளைக்கே போடலாம். ஓகேவா? பாய் அம்மி, சரங்க.